முருகமங்கலத்தில் வசிக்கும் அனைவருக்கும், மாணவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த தண்ணீர் திறக்கப்படுகிறது என்று நான் அதை திறந்து வைக்கிறேன். இது எந்த நாளிலும் எல்லோருக்கும் எப்பொழுதும் பயன்படுமாறு சிறப்பாக அமைய உங்கள் எல்லோரின் ஒத்துழைப்பும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கூடியிருக்கக்கூடிய அனைத்து நல்லுணங்களுக்கும் எனது மனமார்ந்த இனிய காலை வணக்கங்கள்.
சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை எந்த நேரமாக இருந்தாலும் எந்த நாட்களாக இருந்தாலும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சக்தி மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு சகோதரர் டாக்டர் கலைமகன் வெங்கடேசன் அவருடைய தலைமையில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மாணவ செல்வங்களாகட்டும் மழை வெள்ளம் போன்ற இக்கட்டான சூழ்நிலை அந்த காலகட்டத்திலும் குறிப்பாக ஏற்கனவே மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலும் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக மத்திய சென்னை வட சென்னை தென் சென்னை போன்ற ஒடுக்கப்பட்ட பாமர விளிம்புநிலை மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியிலே முதலில் அந்த பாதிக்கப்பட்ட நேரங்களில் மக்களுக்கு உணவு மிகவும் அவசியம். அந்த உணவு வழங்கக்கூடிய இடத்திலாகட்டும், ஆடைகள் வழங்கி உதவி செய்யக்கூடிய இடத்திலாகட்டும், பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் பல்லாயிரம் கோடிகளை செலவு செய்து ஆட்சி கட்டிலே அமர்கின்ற போது அவர்கள் எல்லாம் கூட ஒரு சில பகுதிகளிலே அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட பாமர மக்களை நேரடியாக சந்திக்காத அந்த நேரத்தில் கூட அனைத்து மக்கள் சக்தியினுடைய பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் குறிப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் திரு கலைமகன் வெங்கடேசன் அவர்களும் தொடர்ந்து நேரடியாக மக்கள் மத்தியிலே சென்று அவர்களுக்கான பிரச்சனைகளை என்னவென்று ஆராய்ந்து அதற்கான தனி குழுக்களை அமைத்து உடனுக்குடன் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய இடத்திலே கை கொடுத்து தூக்கி நிறுத்தக்கூடிய இடத்திலே முதன்மையான இடத்திலே திரு கலைமகன் வெங்கடேசன் அவர்கள் இருக்கிறார்கள். காரணம், அவர் இதுவரை எந்த விதமான எதிர்பார்ப்பின்றி அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலே ஒரு சிறிய வயதிலே இது போன்ற ஒரு சாதனையை படித்து தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றி வருகிறார் என்று சொன்னால் அதற்கு உங்களை போன்ற பெண்களும் அவரோடு பயணிக்கக்கூடிய நல்லுள்ளவர்கள் தான் இதற்கான காரணம் என்பதிலே நமக்கு இருவேறு கருத்தில் கிடையாது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் சமூக சேவை அமைப்புகள் ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இருக்கிறது. சமூக ஆர்வலர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி அந்த சங்கங்களும் என்ஜிஓக்களும் முதலிடத்திலே வகித்து சென்னை மாநகரத்திலே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே மக்கள் பணி செய்து வருகிறார் என்று சொன்னால் இதுவெல்லாம் கலைமகன் வெங்கடேசன் அவர்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். எந்த நேரத்திலும் எந்த விதமான இக்கட்டான எதிர்பார்ப்பு காலகட்டத்தில் கூட நாம் அவரை கைவிடாத வண்ணம் தூக்கி பிடித்தால்தான் இன்னும் பாமர ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய சமூக சேவைகளும் தொடர்ந்து உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகள் மூலமாகத்தான் இன்னும் எண்ணற்ற மாணவ செல்வங்கள் இந்த மாநிலத்திலே பல சாதனைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவருடைய வாழ்வாதாரம் அமையும். ஆகவே இந்த கூடியிருக்கூடிய இந்த நன்னாளிலே மேலும் இலவச இரவு பாடசாலையை இந்த நேரத்தில் கூட எத்தனையோ ஆன்லைன் வகுப்புகள் வந்திருந்தாலும் கூட அவர் தனிப்பட்ட ஒரு பார்வையாக பார்த்தாலும் பொது பார்வையில் பார்த்ததன் காரணமாக இனிதே தூங்கி இருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளை மூலமாக இயங்கக்கூடிய திருப்பூரில் பங்கேற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா முன்னாள் ஓய்வு பெற்ற நீதியரசர் ரிச்சார்ட் அவர்களை இந்த தருணத்தில் இருக்கிற கூப்பி உங்கள் வாயிலாக நன்றிகளை வாழ்த்து தெரிவித்துக் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஒரு கை தட்டினால் ஓசை வராது, இரு கை தட்ட வேண்டும் பழமொழிக்கு ஏற்றாற் போல் அனைவரும் ஒற்றுமையோடு இருப்போம். பல சாதனைகளை அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட பாமர மக்கள் மத்தியிலே வாழ்வாதாரத்தை பெருக்கெடுக்க அந்த சாதனை சரித்திரம் படிக்கிற அந்த வழியில பயணிப்போம். ஒற்றுமையோடு இருப்போம், உன்னதமாக இருப்போம். அனைவரும் இங்க பங்கேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்தாய்வு செய்து கொண்டிருக்கூடிய அனைத்து நல்லுணர்களுக்கும் வாய்ப்பளித்த தலைமைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தேசிய முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. சின்ன குழந்தைகள்லாம் படிக்கணும் ரைட். ஆனா ஓடி விளையாடு பாப்பா என்று சொல்வாரு யாரு? பாரதியார். குழந்தைகள்லாம் நல்லா படிச்சு இலவசம் யாராவது அன்னைக்கு போறேன் குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இலவச பாடசாலை ஆரம்பிக்கிறார். பெரிய இருங்க இதெல்லாம் கடவுளுடைய படைப்பு தான். ஆகவே இந்த குழந்தைகள்லாம் நல்லா வரணும். ஒழுக்கம் விழுப்பந்தெல்லாம் ஒழுக்கம் உயிரும் சொல்ற மாதிரி எல்லாரும் நீங்கெல்லாம் முன்னாள் மொழியில் தம்பி எங்கேயும் நீங்க போக வேண்டியதா, உங்களால முடியும். நீங்க தான் பெரிய ஆளாகலாம். எப்படி ஆகலாம்னா ஒழுக்கத்தை கடைபிடிச்சு நல்ல சின்ன குழந்தைகள்லாம் படிக்கும். நாங்களும் இப்படிதான் படிப்போம். உட்கார்ந்து இருப்ப கையை கட்டி ஐயா வணக்கம் அப்படின்ட்டு. ஆகவே குழந்தைகள்லாம் நல்லா படிக்கமா, நைட்டு வாங்க, புரியுதா? அப்பா அம்மாட்டெல்லாம் போங்க, அன்பா இருங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க.
அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாதான் இறைவன் நம்மளுக்கு உதவி செய்வார். ஆகவே இந்த பாடசாலையில இன்னும் எல்லா மக்களும் சேர்ந்து நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு ஆண்டவரை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை, அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர்